கேரள மாநிலத்தோட சிபிஎஸ்இ பாடப்புத்தகத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு பாடமாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே இதுபோல் நிறைய பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது பற்றி நம்மளே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது சாதாரண ஒரு கூலி ஆளாக இருந்து அதன் பிறகு பஸ் கண்டக்டர் ஆகி அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறி இன்று உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறியிருக்கார் அப்படிங்கிறது பற்றி நிறைய பாடப்புத்தகங்களில் பாடங்கள் இடம்பெற்றிருக்கு. தலைவரோட இந்த வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால் தலைவரோட இந்த வாழ்க்கை வரலாற்றை நிறைய பாடப்புத்தகங்களில் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு தலைவர் போல் இந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகர் இந்தியாவிலேயே கிடையாது. பெரும்பாலும் நடிகர்கள் இந்த பாடப்புத்தகங்களில் இடம்பெறதெல்லாம் நடக்காத காரியம். இருந்தாலும் தலைவருக்கு அது சாத்தியமான ஒன்று. அது ஏன் தலைவருக்கு மட்டும் சாத்தியம் அப்படின்னா, தலைவரோட அந்த குணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவர் செய்த சாதனைகள், இது எல்லாமே தான் தலைவர் இந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற காரணமாக இருக்குது. தலைவரோட புகழ் நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டே போகுதே தவிர கொஞ்சம் கூட குறைகிறதே கிடையாது.